Christmas is the joy of God giving us hope, love and peace. நமக்கு தேவன் நமக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. Because Jesus Christ came into this world to give you peace. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. He loves you so much and you can love him and he will always bless you. அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்களும் அவரை நேசிக்கும் போது அவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். When Jesus was born, there was no religion. When Jesus was born, there was no religion. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது எந்த மதமும் இல்லை. ஒரே ஆசீர்வதிக்கப்படுகிறது. And because if you love him and you believe in him, you will be blessed. நீங்கள் அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Because we have not much time to go with many other things, we are going to cut short the program. இப்பொழுது நாங்கள் இந்த காரியத்தை முடிக்க விரும்புகிறோம். அதனாலே நாங்கள் அதிகமாய் பேச விரும்புகிறோம். So we are waiting. What is the next program after this? இது முடிந்து okay. And then what about this? The cake and all that? Okay. And okay, whatever is to be done, we will plan it soon, finish it soon, because they are all very busy people. They have got duty assignments. He is on duty 24 hours, 365 days. When he is sleeping also, he is on duty. 365 நாளும் 24 மணி நேரமும் நம் மத்தியில் இருக்கிற சபைக்கு ஐயா அவர்களுக்கு எப்பொழுதும் வேலை இருக்கும். தூங்குற நேரத்தில் கூட அவர்களுக்கு அழைப்பு வரும். எப்போ ஃபோன் வந்தா அப்போ எழுந்திச்சு ஓடணும். எப்போ ஃபோன் வந்தாலும் அவங்க எழுந்து ஓட வேண்டும். அது ஒரு கடினமான, அது ஒரு கடினமான வேலை. அது அவங்க ஃபேமிலிக்கு கூட தெரியாது, அவருடைய குடும்பத்திற்கு கூட தெரியாது. ஏன்னா வாய்ப்புகள் தமிழ் I know Tamil, I speak of the Tamil sometimes, but I know one thing is we are all happy today. ஒரு விஷயம் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இதனாலே நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம். So we are just waiting for the final part of what has to be done, and then we will continue with the program. கடைசியாக நாம் கடைசி காரியத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அதன் பிறகு நாம் தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறும். நன்றி. Thank you, Pastor. Let's go.